வணக்கம். வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். நான் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்பொங்கலும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னியும் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த வெண்பொங்கல் செய்கிறதுக்கு இந்த கப்பால் 2 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன், 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு தாளிக்கிறதுக்கு மிளகு, சீரகம், 2 பச்சை மிளகாய், இஞ்சி பொடியாக நறுக்குனது, கருவேப்பிலை, கொஞ்சம் முந்திரி, நெய், எண்ணெய். அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சுக்கலாம். இப்போ குக்கர் காஞ்சிடுச்சு. ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் உருகிடுச்சு. இப்போ இந்த மிளகு சீரகத்தை சேர்த்துக்கலாம். மிளகு சீரகம் பொரிஞ்சிடுச்சு. இப்போது பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் பெரும்பாலும் சேர்க்க மாட்டாங்க. இது ஹோட்டல்ஸ் எல்லாம் சின்னதாக பச்சை மிளகாயும் சேர்ப்பாங்க. அது டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ முந்திரியை சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். இதை ஏற்கனவே வறுத்து வச்ச பாசிப்பருப்பு இப்போ லேசாக வதக்கிக்கலாம். இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கப்பு அரிசிக்கு 1 கப்பு பாசிப்பருப்பு போட்டிருக்கோம். 2 கப்பு அரிசி, அப்போ 3 கப்பு. அதுக்கு 7 கப்பு தண்ணி விடணும். இது கொஞ்சம் தளதளன்னு இருக்கணும்னா கூடுதலாகவே தண்ணி விடலாம். அதனால் தப்பு இல்லை. ஏன்னா பொங்கல் கொஞ்சம் தளதளன்னு தான் இருக்கும். அதனால் ஒரு 8 கப்பு கூட போட்டுக்கலாம். அரிசியை பொறுத்து சில அரிசி நல்ல இதுவாகும். அந்த அரிசிக்காக கொஞ்சம் கூடுதலாகவே தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கியாச்சு. இது கூடவே
உப்பு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அரை சிட்டிகை மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடியை போட்டு மூடிக்கலாம். ஒரு 2 விசில் வரணும். பொங்கலுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி தான் செய்ய போகிறேன். இஞ்சி, 2 பூண்டு பல், 2 வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய் போட்டு சட்னி அரைச்சிக்கலாம். இல்லை கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 2 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. பொங்கல் சூப்பராக வந்திருக்கு. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். பொரிஞ்சிடுச்சு. பொங்கலையும் சட்னியும் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு சுவையாக இருக்கும். இதை நீங்களும் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.